நேத்து பக்கத்து வீட்ல ஒரே சண்டை போல இருக்குது, ஒரே சத்தமா இருக்கு. என்னக்கா சண்டை? அதுவாடி புருஷன் பொண்டாட்டிக்கு ஏதோ சின்ன பிரச்சனை. அந்த மாமியார் காரி பார்த்து சும்மா இருப்பாள, இதான் சாக்குன்னு சொல்லி அந்த சண்டையில எண்ணெய் ஊத்தி பெருசாக்கிட்டா. அப்புறம் என்னமாச்சு? இந்த தெருவில் எங்க சண்டை நடந்தாலும் இந்த கேள்விங்க ஒண்ணு கூடி பேச ஆரம்பிச்சிடுங்க. இதுக்கு நடுத்தாப்புல இந்த நாத்து வேற. சரி என்னதான் பேசுறாங்கன்னு நம்மளும் ஒட்டி கேட்போம். அதுவாடி நேத்து நைட்டு புருஷன் ஆபீஸ்ல இருந்து களைச்சி வந்தாப்ல, அவனுக்கு ஒரு டம்ளர் காப்பி கூட கொடுக்காம இவ என்ன பண்ணிருக்கா, டிவி பார்த்துட்டு இருக்கா, அதுவும் சீரியல் பார்த்துட்டு இருக்கா. அதுல கடுப்பான புருஷன், அக்கா என்னக்கா பண்ணா? ஒண்ணும் பண்ணடிமா, டிவி ஆஃப் பண்ணிட்டான். ஏமா அதுக்கெல்லாமா சண்டை போடுவாங்க? அதுக்கு அந்த பொண்டாட்டிக்காரி, இது என் அப்பா வாங்கி கொடுத்த டிவி, அதை நீ எப்படி ஆஃப் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிருக்கா. ஏமா அப்ப அவ கரெக்டா தானமா கேட்டிருக்கா? என்னல பேசுற? ஒரு புருஷன்கார களைச்சி வந்தானா அவனுக்கு டீ தானே போட்டு கொடுக்கணும். அதை விட்டுப்புட்டு ஒரு பொம்பளை டிவியா பார்த்துட்டு உட்காந்து நிற்பா. அடி பாவி கிளவி, அந்த பொண்ணு தானே வேலைக்கு போயிட்டு வந்து கலைப்புல தானே உட்காந்து டிவி பார்த்திருக்கோம். நீ மேல சொல்லுமா, அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்னாச்சு தெரியுமாடி? இதான் சாக்குன்னு சொல்லி அவ மாமியார் காவி அவ பிள்ளைய நல்லா ஏத்தி விட ஆரம்பிச்சிட்டா. ஏக்கா அப்படி என்னக்கா ஏத்தி விட்டா? அதுக்கு அந்த மாமியார் காரி என்ன சொல்லிருக்கா தெரியுமா? டிவி வேணா உங்க அப்பா வாங்கி கொடுத்ததா இருக்கலாம், ஆனா இந்த வீடு என் புள்ள வாங்கின வீடு, என் புள்ள உங்க அப்பா வாங்கி கொடுத்த டிவியை தொடக்கூடாதுன்னா நீ எப்படி இந்த வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுப்புட்டா. அப்புறம் என்னாச்சுமா? அடுத்தவங்க வீட்டு கதையை எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா கேக்குது பாருங்க நாத்து. அம்முட்டு தாண்டி புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சண்டை முத்திடுச்சு. ஏன் அப்ப பொருளை நீ தொடாதன்னு பொண்டாட்டிக்காரி சொல்ல, என் வீட்டுல நீ இருக்காதன்னு புருஷன்கார சொல்ல. அப்புறம் என்ன தாண்டி மாச்சு? இப்படி இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட அதை மாமியார் காடி நல்லா ரசிச்சு வேடிக்கை பார்க்க. ஐயோ அப்புறம் என்னாச்சு மாமியா? சின்ன பொண்ணு நீ எப்ப வந்த? அதெல்லாம் நான் கதை ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன். அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லுங்க மாமியா. என்ற அன்னைக்கு என்ன ஒரு திருட்டுத்தனம், நாங்க பேசுறத எங்களுக்கே தெரியாம ஒட்டி கேட்டுட்டு இருந்திருக்காங்க. என்ன நாத்து மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளியே பேசிட்டு இருக்கிற? ஏன் அன்னைக்கு நானும் என் புருஷனை பேசுறத நீ ஒட்டு கேட்கலையா? அடியாத்தி, மனசுல நினைக்கிறதெல்லாம் எப்படி தரையில தெரியுது? அதெல்லாம் அப்படிதான் நாத்து, நம்ம பஞ்சாயத்து அப்புறம் வச்சுக்கலாம். நீங்க உங்க ஷாக்க குறைச்சிட்டு அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லுங்க மாமியா. அதுவா, சண்டை முத்தி போடுறதுனால அந்த வீட்டு மருமக அவங்க அப்பா வாங்கி கொடுத்த டிவி, மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கட்லு, பீரோ, மெத்த அப்படின்னு வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் அவங்க அப்பா வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டா. ஓஹோ, அதுக்குதான் அந்த 4 நாள் மூஞ்சி வாசல்ல உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காளா? அது மட்டும் இல்லடி, அவ போகும்போது அவன் புருஷனையும் சேர்த்து இழுத்துட்டு போயிட்டா. என்னம்மா சொல்ற? புருஷனையும் கூட்டு போயிட்டாளா? சண்டையே புருஷ பொண்டாட்டிக்கு தானே? அட ஆமாண்டிமா, அதுக்குதான் அந்த 4 நாள் மூஞ்சி மாமியாரு அவ மருமகிட்ட கேட்டிருக்கா, எதுக்கடி என்ற பிள்ளையும் சேர்த்து கூட்டிட்டு போறேன்னு. அதுக்கு அந்த மருமகாரி சொல்றா, என்ற அப்பன் பணம் கொடுத்து பொருளை மட்டும் வாங்கல, உன்ற பிள்ளையும் சேர்த்து தான் வாங்கியிருக்கான், அதனாலதான் அவன் பிள்ளையும் சேர்த்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவனையும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டான். சின்ன பொண்ணு, எனக்கு ஒரே தலைவலிக்குது, டீ போட்டு என் ரூமுக்கு கொண்டு வந்து கொடு. என்னங்க மாமியா, என் அப்பன் கூட தான் உங்க பிள்ளைக்காக நிறைய ரொக்கம் கொடுத்துருக்காரு. என்ன நான் டீ போடணுமா? ஐயோ வேணாம் மருமகளே, டீ தானே, நான் போறேன், நான் போட்டு என் பிள்ளை கொடுக்குறேன். அமுக டுமுக அமால் டுமால்.